என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஆகஸ்ட் 1ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு லேசான காரியம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி 2 நாளாகமம் 14வது அதிகாரம். லேசான காரியம். கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். 2 நாளாகமம் 14:11. சில ஆண்டுகளுக்கு முன் வெளிவந்து எல்லோருடைய உள்ளங்களையும் செவிகளையும் கவர்ந்த பாடல் லேசான காரியம் என்று தொடங்கும் பாடல். அதற்குரிய வித்து ஆசா என்ற மன்னன் பெரியதோர் எதிரி படையை எதிர்கொள்ள வேண்டிய நேரத்தில் செய்த இந்த ஜெபமே. ஆசாவிடம் 5.8 லட்சம் வீரர்களே இருந்தனர். எதிரியான எத்தியோப்பிய மன்னனிடமோ 10 லட்சம் பேர் இருந்தனர். யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கும் போதுதான் ஆசா இந்த அருமையான ஜெபத்தை செய்கிறான். அடுத்து ஓரிரு வசனங்களில் கர்த்தர் முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள், திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள், நொறுங்கி போனார்கள் என்று படிக்கிறோம். இங்கே பலனற்ற ஆசாவுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அவருக்கு அது லேசான காரியம். ஆனால் ஆசாவுக்கு அது மிகப்பெரிய வெற்றி. லேசான காரியம் என்ற பாடலை எழுதிய கவிஞரும் பலனற்ற தாவீது கோலியாத்தை வென்றதையும், மண்ணான மனிதர் மன்னாவை உண்டதையும், கற்சாடி நீர் கனிரசமானதையும் கவித்துவத்துடன் பக்தி நயத்துடன் நமக்கு நினைவூட்டுகிறார். சகோதரனே, சகோதரியே, 10 லட்சம் வீரர்களோடு எத்தியோப்பிய மன்னன் நின்றது போல் நமக்கு முன் மகா பெரிய பிரச்சனைகள் நிற்கலாம். ஆசாவை போல அற்ப சொற்பமான பலன் மட்டுமே நமக்கு இருந்தாலும் உள்ளத்தில் உறுதியோடு, மனதில் மாயமற்ற விசுவாசத்தோடு, கர்த்தாவே, நீர் என் தேவன், இந்த பிரச்சனை என்னை மேற்கொள்ள விடாதேயும் என்று ஜெபிப்போம். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக பிரச்சனை முறிந்து போகும், நொறுங்கி போகும். ஆசாவின் தேவன் இன்றும் நம்மோடு இருக்கிறார். அவருடைய உதவி பலமுள்ளவர்களுக்கும் தேவை, பலனற்றவர்களுக்கும் தேவை. கேளுங்கள், கொடுக்கப்படும். நமக்கு கடினமாய் தோன்றுகிற காரியங்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். எதையும் எளிதாக்கிவிடும் தேவன் நமக்கு உண்டு. நமக்கு கடினமாய் தோன்றுகிற காரியங்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். எதையும் எளிதாக்கிவிடும் தேவன் நமக்கு உண்டு. லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம்.
காரியம், எதுவும் லேசான காரியம். ஜபம். தேவனே, நான் பலனற்றவன். என் காரியங்கள் கடினமாகி போகும்போது உதவி செய்யும். அது லேசாகி போகும் என்று நம்புகிறேன். எனக்கு துணை நில்லும். ஆமேன்.